ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. சார் இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்திருந்தது. விஜய் நவீன் ரோஷனுங்களா? ஆமாம் சார், ஆமாம். நீங்கள் சார்? ஓகே, நாங்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து பேசுகிறோங்க. ஓகே ஓகே, சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். எங்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு கம்பேக் ஈவென்ட் மாதிரி கொடுக்குறோம். எங்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கோயம்புத்தூர்ல பெரிய ஈவெண்ட். சொல்லுங்கள். மெயினான பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஓகே ஓகே. ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு 3 monthஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் பண்ணல நாங்கள். ஸோ வந்து கம்பேக் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி August 7th அன்னைக்கு பண்ணுறோம். அப்படியா சார்? உங்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பேர் சார்? மரகதம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. நீங்கள் நிறைய ஈவெண்ட் போயிருக்கீங்க இல்லையா? அங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம், 2-3 டைம் மீட் பண்ணி பேசியிருக்கோம். அப்படியா சார்? சரி சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ஜாய்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட்டாகவும் இருக்கும். இட்ஸ் டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஓ, டான்ஸ் ஃபெஸ்டிவல். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆமாம் ஆமாங்க. அது வந்து எதனால் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேயே வந்து என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா வந்து பேர் போன ஒரு விஜே நவீன் ரோஷன் அப்படின்னு சொல்லி, சரி, அதனால தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், சூப்பராக பண்ணிடலாம் சார். சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அண்ட் வந்து உங்களோட நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. அண்ட் கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தி போல நம்ம நவீன் ரோஷனுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க. அதாவது ஒரு ஊரே வந்து கொண்டாடுற ஈவெண்ட்டுங்க. அதனால தான். சரி சார். ஓகே சார், ஓகே சார், பண்ணிடலாம் சார். ரீசெண்டாக கூட உங்கள் செல்ஃபி வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய் நீங்கள் செல்ஃபி வீடியோஸ் அந்த உங்களோட ஃபேன்ஸ், அந்த கேர்ள் ஃபேன்ஸோட அந்த சவுண்டு, உங்களுக்கான கைத்தட்டல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, அண்ட் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பிரின்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அவார்டு வாங்கியிருக்கீங்க, பெஸ்ட் விஜே ஆஃப் கோயம்புத்தூர் 2015 அண்ட் பெஸ்ட் எமர்ஜிங் ஆங்கர். எல்லா அவார்ட்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குது, கோயம்புத்தூரோட அவார்ட்ஸ் எல்லாமே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ அந்த வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போட்ட உடனே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் இருக்க ஃபேன்ஸு, அவங்க மேலே வச்சுருக்க லவ், எப்படி இவ்வளோ பேருக்கு நீங்கள் பிடிச்சிங்க சின்ன வயசில்? சார் அது ஃபேஸ்புக்கில் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதா சார். சும்மா அது நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால அது அப்படியே கரெக்டாக. ஓகே ஓகே. அதனால தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய கம்பேக் ஈவெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பட்ஜெட் சூப்பராக பண்ணிடலாம். ப்ரொமோஷனுக்காகவே வந்து தனியாக பட்ஜெட் ஒதுக்கி இருக்கோம். ஓகே ஓகே சார். செலிபிரிட்டிஸ்லாம் யாராவது வராங்களா சார்? செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். ஓகே ஓகே. வந்து அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஜோனர்லேருந்து வராங்க. ஓ சரி சரி சார். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். அண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டோட பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டுங்கனால உங்களோட இது என்ன டாரிஃப் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கூப்பிட்டோம். அண்ட் வந்து இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்தால் எங்களுக்கே கிடைச்சது. இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். அது மொபைல் பழைய தொலைஞ்சிருக்கு, அதனால. புது மொபைல் வாங்கியிருக்கீங்க. புது மொபைல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஓகே ஓகே. கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃபிக்காகவே மேக்ஸிமம் எடுத்துருப்பீங்க. செல்ஃபி கிளாஸ்லாம் எப்படி இருக்கு? ஆமாம் சார், ஆமாம் சார். அது சரி, ஈவெண்ட்ஸ்லாம் அது ரெகுலராக ஒரு பழகி வச்சா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது. ஸோ அதுக்காக பார்த்து எடுத்தேன் சார். ஓகே ஓகே. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேர்லயே ஒரு நிறைய டான்சர்ஸ் வருவாங்க அப்படியே. ஓகே. அது வந்து ஊரே வந்து ஆடியன்ஸ் க்ரௌடு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டிங் வந்து ரொம்ப பெரிய க்ரௌடு. ஓகே ஓகே சார், அது ப்ராப்ளம் இல்லை சார், நல்லா பண்ணிடலாம் சார். நல்லா அது உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து எப்பவுமே ஈவெண்ட் அதுவும் நவீன் ரோஷன் கையில ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா கவலையப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ வந்து உங்களை ரொம்ப நாளா மீட் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். ஓகே ஓகே சார். அதுக்கான டைம் அமைஞ்சிருக்கு. ஓகே ஓகே சார். நீங்க அவைலபிள் தானா August 7th அன்னைக்கு? August 7th அன்னைக்கு ஃப்ரீ தான் சார். 7th அன்னைக்கு ஃப்ரீ தான். ஓகே ஓகே. அப்போ வந்து நீங்க உங்களை வந்து நாங்க இப்போ புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிடுறோம். சரி சரி சார். அது இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய ஈவெண்ட்டுங்க. ஒரு பெரிய டான்ஸ் ஃபெஸ்டிவலு, சர்ப்ரைஸ் செலிபிரிட்டிஸு, அது வந்து க்ரௌடு எக்ஸ்பெக்டிங் க்ரௌடே நார்மலாக வந்து ஒரு ஊர் அளவுக்கு இருப்பாங்க. ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். க்ரௌட் பேஸில் எவ்வளோ இருந்தாலும் அது சூப்பராக பண்ணிடலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேங்க. இந்த ஈவெண்ட்டு என்னன்னு நான் சொல்லிட்டுங்களா?
சொல்லுங்க சார். என்ன மாதிரி ஈவென்ட்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல முக்கியமான எல்லாருமே எதிர்பார்க்க போற ஈவெண்ட்டுங்க, பெரிய ஈவெண்ட். சரி அதாவது இந்த ஈவெண்ட் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற ஈவெண்ட். பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோயில் திருவிழாங்க சார். கோயில் திருவிழாங்க. ஓ சரி சரி சார். இல்ல டான்ஸ் ஃபெஸ்டிவல். டான்ஸ் ஃபெஸ்டிவல் தான். ஹலோ ஹலோ யாரு? ஹலோ ஹலோ யார் பேசுறது? நான் இல்லா பேசுறேன் நவீன். டேய் என்னடா இது, நானும் ஏதோ ஈவென்ட்க்கு தான் கால் பண்ணியிருக்காருங்க நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தா. சரி ஈவென்ட் நவீன். அட பாவி, நான் வேற நோட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஈவெண்ட், ஆகஸ்ட் 15ஆம் தேதி தானே நமக்கு ஷோ, அதுக்கு முன்னாடி நமக்கு ஷோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நோட்ல பண்ணிட்டு இருக்கேன்டா. பெரிய ஈவெண்டோட ஓகே பட்ஜெட் போட்டுடலாம் 15,000 யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் பாவி, ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் சிரிச்சுட்டு அப்புறமா கூப்பிடுறேன், திருப்பி அடக்க முடியல. டேய் லவுட் ஸ்பீக்கர் வேற போட்டிருக்கியாடா? எல்லாரும் சொல்லும் போதே யோசிச்சேன்டா, இந்த வார்த்தைய சொன்னாலே நமக்கு ஏதோ வில்லங்க வருமேடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் நிறைய க்ளூ கொடுக்குறேன்ல, நீ கண்டுபிடிக்கல. இல்லடா, எனக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் பத்தி பேசுறாங்கன்னு சொன்னோடனே தான் நான் கண்டுக்காம இருந்தேன். அதுவும் நம்மள வேற தலையில தூக்கி வச்சுட்டாங்களா ஃபேன்ஸ். கோயம்புத்தூர்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இது மாதிரி ஒரு 2-3 கால்ஸ் வந்திருக்குது. அதனால வந்து சரி உண்மையாலுமே ஈவெண்ட் தானா நீ கேட்டுட்டே நான் சிரிச்சு அப்புறமா உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. நீங்க எல்லாம் புது நம்பர் வாங்குவீங்களா, அப்ப நோட் பண்ணி வச்சுக்கிறேன்டா உங்களெல்லாம். சரி நான் கூப்பிடுறேன். சரி வெய்யே.